வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக வரலாற்றில் பல தலைவர்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் அவர்கள் மறைந்து பல ஆண்டுகள் கழித்தும் மக்களால் நினைவு கூறப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இரண்டு ஆளுமைகளின் நினைவு தினம் இன்று. ஒருவர் தந்தை பெரியார், மற்றொருவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர். இருவரது நினைவு தினங்களும் ஒரே நாளில் நிகழ்ந்துவிட்ட காரணத்தினால் மட்டும் அவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பேசுவது அல்லது விவாதிப்பது முறையாக இருக்காது. ஆனால் அதே சமயம் இருவருக்கும் இடையே பல தொடர்ச்சிகளும் தொடர்புகளும் இருந்ததையும் இருப்பதையும் மறுக்க முடியாது. பெரியார் சமூக துறையில் ஒரு சிந்தனையாளராக, தன் சிந்தனைகளை ஆணித்தரமாக பேசக்கூடிய ஒரு புரட்சியாளராக இருந்தார் என்றால், எம்ஜிஆர் அரசியல் துறையில் பெரியாரது சில கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்த பெரியாரது தொண்டராக திகழ்ந்திருக்கிறார் என்பதும் பேசப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் பெரியார் மற்றும் எம்ஜிஆர் ஆகிய இரு ஆளுமைகளின் தேவைகள் தனித்தனியாக இன்றைய தமிழக அரசியல் களத்தில் எப்படி தேவைப்படுகிறது, இன்றைய தலைமுறை இந்த இரு ஆளுமைகளை எப்படி நினைவு கூறுகிறார்கள், அடுத்து வரக்கூடிய சமூக கட்டமைப்பிற்கு இவர்களது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எந்த விதத்தில் உதவப் போகின்றன, உதவி வருகின்றன என்பது குறித்து இன்றைய மக்கள் மேடை அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஆவடிக்குமார், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொள்ளாச்சி திரு உமாபதி மற்றும் எழுத்தாளரும் சிந்தனையாளருமான திரு பிரபாகரன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். நம்மோடு மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய சில நண்பர்களும் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் மேடையில் நாம் விவாதிக்கலாம். நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம இரண்டு ஆளுமைகள் பற்றி இன்றைய அமர்வில் பேச இருக்கிறோம். ஸோ தினேஷ், உங்களிடம் ஆரம்பிக்கிறேன். பெரியார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரியில் நினைவு வரக்கூடிய விஷயம் என்ன? எம்ஜிஆர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரியில் நினைவு வரக்கூடிய விஷயம் என்ன? வரிசையாக ஒவ்வொருவரா. பெரியார்னா மக்களின் சீர்திருத்துவ சிந்தனையாளர். எம்ஜிஆர்னா மக்களால் உயர்த்தி பிடிக்கப்பட்ட தலைவர். அடுத்தது பெரியார்னா ஞாபகத்துக்கு வர்றது சமத்துவம். எம்ஜிஆர் என்றால் வெற்றி நாயகன். பெரியார் என்றால் தார்த்திகவாதி. எம்ஜிஆர் என்றால் தலைவர். பெரியார் என்றால் நாத்திகவாதி தான். எம்ஜிஆர்னா ஹீரோ. பெரியார்னா பகுத்தறிவு. எம்ஜிஆர்னா அரசியல். ஒரு முற்போக்கு பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் அவர்கள். எம்ஜிஆர் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். பெரியார் அப்படின்னா கொஞ்சம் சத்தமா. பெரியார் அப்படின்னா சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க பெரியார் ஐயா. எம்ஜிஆர் ஊக்கமான பாடல்களை கொடுத்தாங்க. பெரியார்னா சமூக நீதி. எம்ஜிஆர்னா அடித்தட்டு மக்களுக்கான தலைவர். பெரியார்னா ஜாதி வெறுப்பு. எம்ஜிஆர்னா அரசியலில் ஒரு நல்லாட்சி. எம்ஜிஆர்னா ஏழைகள் நாயகன் சொல்லலாம். பெரியார்னா கல்வியை பற்றி, கல்வினா ஒரு மனப்பாடம் மட்டும் இல்லை, பகுத்தறிவு கல்வி, பகுத்தறிஞ்சு கல்வியை பயிலணும்னு சொல்லிட்டு சொன்னவங்க. தந்தை பெரியார் அவர்கள் சாதிய மறுப்பு, பெண்ணடிமைத்தனம் இரண்டையும் ஒழிப்பதற்காக பிறந்தோம். அதுதான் ஞாபகத்து வரும். திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஏழை பங்காளன் என்ற ஒற்றை வரிக்குள் அடிக்கொள்ளும். சரி, மக்களிடம் பரவிய கருத்துக்களினுடைய ஒரு சாம்பிள், ஒரு சாரமாகத்தான் இவர்களிடம் இந்த கருத்துக்கள் பெறப்பட்டன. இங்கே பல ஏஜ் குரூப்ஸில் இருக்காங்க, பல துறைகள் சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. உங்களிடமும் இதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பெரியார், திரு ஆவடிக்குமார், உங்களிடம் தொடங்குகிறேன். பெரியாரும் எம்ஜிஆரும் இந்த தருணத்தில் நினைவு கூறப்படணும் அப்படின்னா எந்த காரணத்திற்காக? அவர்கள் இந்த சமுதாயத்தை மாற்றம் கொண்டு வர வேண்டும். இந்த சமுதாயம் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக எந்தவித அடிமைத்தனங்களும் எந்தவித அறியாமைகளும் இருக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றவர்கள். ஆக வெற்றியின் வடிவமாக தான் இருவரையும் பார்க்க முடியும். உங்களுடைய கருத்து? இளைஞர்கள் சொல்கிற அந்த பார்வை அவர்களுடைய புரிதல் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தந்தை பெரியார் அவர்களுடைய கால புரிதல் அவர் காலத்தில் இருந்த அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள், அதை எதிர்க்கும் போது அதுக்கு பின்னால இருந்து பல நூற்றாண்டுகள் இருந்த அடித்தளத்தை அசைத்தார்.
இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நினைத்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய பல சிந்தனைகளை முன்னோக்கி விதைத்தார். அந்த அவருடைய அடித்தளம் என்பது பல நூறு ஆண்டுகள் பின்னால் இருக்கு. அவருடைய சிந்தனை முன்னோக்கி பாய்வது வந்து பல நூறு ஆண்டுகள் முன்னால் இருக்கு. இவருடைய காலம் வந்து ஒரு உலக அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் தந்தை பெரியாருடைய சிந்தனைகள். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் அவரும் தந்தை பெரியாரும் இணைகிற புள்ளிங்கிறது அந்த பெரியார் அவர்களுடைய சீர்திருத்த எண்ணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்தது. அதுக்கு அவர் துணிந்து செய்த ஒரு உதாரணம் சொன்னால் எழுத்து சீர்திருத்தம். தந்தை பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை அவருடைய 100ஆண்டு விழாவை அறிவிக்கும் பொழுது தமிழக அரசு சார்பாக அதை அறிவித்தார். அது போல நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதே போல எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் அந்த தான் பார்த்த மக்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு தன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற அவருடைய அந்த உள்ளம் மக்களால் இன்றைக்கு வரை நினைக்கப்படுகிறது. திரு உமாபதி. பெரியார் என்றால் சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, பகுத்தறிவு, சுயமரியாதை, தமிழ் உணர்வு. இந்த அளவில் இந்த நூற்றாண்டில் இந்த தந்தை பெரியாரினுடைய பணிகள் வந்து நமக்கு பெருமளவுக்கு பயன்பட்டிருக்கு. அவரை போலவே அவரை வெறும் கடவுள் மறுப்பாளராக மட்டுமே அடையாளம் காட்டப்படுவது என்பது அவரை பற்றிய முழு புரிதல் இல்லை என்று நான் கருதுகின்றேன். அவர் அதையும் தாண்டி இந்த சமூகத்தினுடைய சீர்திருத்தத்திற்காக அவர் உழைத்த உழைப்பு இதுவரை இந்த இனத்தில் வேறு யாரும் இல்லை என்கின்ற அளவிற்கு இருக்கின்றது. அவர் எதிர்கொண்ட அவமானங்கள், அசிங்கங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சிந்தித்து பாடுபட்ட மாபெரும் தலைவர் தந்தை பெரியார். எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே மிகச்சிறந்த மனிதாபிமானி, ஏழைகளுக்காக இறங்கிய ஏந்தல். திரு பிரபாகரன். அதாவது இந்த இளைஞர்கள் இவங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது இப்போ இவங்க சொன்ன மாதிரி பெரியாரும் எம்ஜிஆரும் இமாலய தலைவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்க சொன்ன விமர்சனங்கள் வந்து சகோதரி சொன்னது போல் பெரியார் எம்ஜிஆர் அவங்களுடைய கருத்துக்களை சரியான முறையில் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு வர தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இவங்க பெரியார் வந்து எத்தனையோ சீர்திருத்தங்களை செஞ்சுருந்தார். ஆனால் இன்னைக்கு தேவை எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அரசியலுக்கு வந்திருக்கணும். ஒரு சமூக அமைப்பாக இருந்து மட்டுமே செயல்படாமல் அவங்க அரசியலையும் இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய சரித்திரம் வந்து பெரிய லெவலில் மாற்றம் அடைஞ்சிருக்கும். உலக வரலாற்றில் அவங்க புரட்சிங்கிறது பெரியார் சிந்தனைகள் மற்றும் புரட்சி இல்லை, செயல்லையும் அது இன்னைக்கு வந்து திராவிட கழகம்ங்கிறது கேட்டு பெற வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு கட்சியை இதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. சகோதரி சொன்ன மாதிரி தந்தை பெரியார் நூற்றாண்டுக்கு எம்ஜிஆர் தான் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு, எழுத்து சீர்திருத்தத்தை. பெரியாரே நேரடி ஆட்சி அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா என்னமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு அது அவசியமான கண்டிப்பாக அவசியம். இந்த அரசியலில் வந்து இன்னைக்கு பெரியார் மாதிரி ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் எம்ஜிஆர் வந்து எப்பயுமே ஏழை பங்காளன்கிறது தான் எம்ஜிஆருடைய ஒற்றை வரியான விமர்சனம். இப்போ சமீபத்தில் இந்த மழை வெள்ளத்துல எல்லாம் இருந்ததுன்னா எம்ஜிஆருடைய மனசை எப்படி துடிச்சிருக்குங்கிறத நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. மக்கள் துடிக்கிறது வேற, அதுக்கு நிகராக அவருடைய மனமும் கண்டிப்பாக துடித்திருக்கும். ஸோ அந்த எம்ஜிஆர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் மக்கள் நல திட்டங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தவர். சத்துணவு திட்டம்ங்கிறத கொண்டு வந்து அதை எத்தனையோ விமர்சனங்களுக்கு இடையில சாதனையாக செஞ்சு கேட்டு இன்னைக்கு ஐநா சபையை முதற்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக செஞ்சவர். அப்படி மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தவர். அதுக்கு ஏற்றபடியான ஒரு மற்ற முற்போக்கு திட்டங்களையும் கொண்டு வந்திருந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளோ மழை வெள்ளங்கள் பாதிப்புலாம் இவ்வளோ இருந்திருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அருள்மொழி அவர் விவாதத்தை நேரடியாகவே அந்த இடத்துல தொடங்கிட்டாரு. பெரியாரை இன்றைய தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்கவில்லை அப்படின்றது. எம்ஜிஆரை பத்தின ஒரு பிம்பம் இருக்கு இன்றைய தலைமுறைக்கு, என் வயதை ஒட்டி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பிம்பம் இருக்கு. எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு பாட்டுல இருந்து புரட்சிகர கருத்துக்கள் இப்படியெல்லாம் ஒரு பிம்பம் இருக்கே ஒழிய என்ன செய்தார் ஏது செய்தாருங்கிற ஒரு கிளாரிட்டி என்பது இல்லை. அதான் ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. அப்ப பெரியாரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க தவறியது யார்? அதாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க தவறிவிட்டோம் அப்படிங்கிறத நான் வந்து உடன்படுறதில்லை. ஏன்னா இன்றைய தலைமுறைக்கும் பெரியாரை தெரியும் எந்தெந்த வகையிலெல்லாம். இன்னொன்று சகோதரர் பிரபாகரன் சொன்னது வந்து
ஒரு வகையில் உடன்பாடு இல்லாத செய்தி. இப்போ தந்தை பெரியார் வந்து தேர்தலில் நின்றிருந்தால், அரசியல்ங்கிறத அவர் தேர்தல்னு சொல்றாரு, தேர்தலில் நின்றிருந்தால் அப்படின்னா கண்டிப்பா தோத்துதான் போவார். ஏன்னா மக்களுக்கு பிடித்தமானதை பேசுவது, மக்களுக்கு விருப்பமானதை பேசுவது, இவங்களுக்கு தான் வந்து வாக்களிப்பார்கள் மக்கள். இதை வந்து தந்தை பெரியாரே சொல்லுகிறார். அப்ப நீங்களே ஒரு கட்சியை தொடங்கி அதை ஒரு ஊழல் இல்லாத கட்சியாக நடத்த முடியுமே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது பெரியார் சொன்ன பதில் என்னன்னா, நீங்க சொல்றது வந்து முதுகுல 3வது கை முளைச்சு அந்த கையில சொரிஞ்சிக்கிற மாதிரி முதுகு அரிக்குதுன்னு, அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். அடுத்த தலைமுறைக்கு தந்தை பெரியாரை கொண்டு செல்லும் பணியை ஏராளமான பெரியாரிய சிந்தனையாளர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். திராவிடர் கழகமும் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்ன அவர்கள் சொல்லுகிற அந்த சினிமா பிம்பத்தின் ஊடாக பெரியார் என்கிற திரைப்படமே வந்து அதை வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த முயற்சி வெளியீடுகளாக இப்போ பேச்சு போட்டிகள் நடத்துவது, எந்த வகையில மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வேலைகளை ஒரு இயக்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன கேள்வி வருதுன்னா, பெரியாருடைய முக்கியமான விஷயமாக இடஒதுக்கீடு சொல்லப்படுது. அவர் விடுதலைக்கு முன்பாக ஆரம்பிச்சு காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய காலகட்டத்திலிருந்து வகுப்பார் இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமைனா, எந்த இடஒதுக்கீடு மூலமாக பலன் பெற்று வந்திருக்கிறார்களோ அந்த தலைமுறை அந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பெரியார் ஏன் இடஒதுக்கீடு கோரினாருங்கிறது போய் சேரலைன்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல இடஒதுக்கீட்டால் பலன் பெற்றவர்களே அதை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு வந்து காரணமாக இருக்கிற இயக்கம் மட்டும் பொறுப்பாக முடியாது. அந்த இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவிக்கிற அத்தனை மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு பெற்றோர் வந்து எவ்வளவோ சிரமப்படுறாங்க. அந்த ஜாதி சான்றிதழ் வாங்குறதுல இருந்து அந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்துடணும்னு போராடுறாங்க. இப்படி போராடுகிற அந்த பெற்றோருக்கு இந்த கடமையும் இருக்கு. என்ன இடஒதுக்கீடுனா என்ன, நம்ம எப்படி அதுக்குள்ள வர்றோம், நம்மை விட குறைந்தவர்களை நம்ம எப்படி பார்க்கணும். இப்போ பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடுனா அவங்க வந்து தாழ்த்தப்பட்டோரை வந்து தப்பா பேசுறாங்க, தாழ்த்தப்பட்டோர் வந்து மலைவாழ் மக்களை பற்றி அதை பார்க்கறாங்க. இந்த பார்வைகளை எல்லாம் மாற்றுகிற வேலையை அதனால பலன் பெற்ற சமூகம் செய்யணும். நீங்க சமூகத்திற்கு நம்ம அந்த பங்கே இல்லாதபடியாக யாரோ ஒருத்தர் தனியா உட்கார்ந்து இதெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு தவறான பார்வை. முதல் ஸ்டேஜ்ல பெற்று தந்தவரை எல்லாத்துக்கும் பொறுப்பாகணும்னு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப வரைக்கும் இடஒதுக்கீடுன்னு ஒரு பிரச்சனை வந்தா திராவிடர் கழகம் தான் முன்னாடி நிக்குது. அது வழக்கு போடுவதாக இருந்தாலும் போராட்டம் நடத்துவதாக இருந்தாலும் திராவிடர் கழகம் தான் முன்ன நிக்குது. ஆனால் இதை உணர செய்கிற வேலையும் நம்ம வந்து செய்யணும். உங்களுக்கு ஊசியும் போடணும், மருந்தும் கொடுக்கணும், நல்லாம ஆக்கணும். உன்னை நான் தான் நல்லாக்கி இருக்கேன் பாரு, இந்த மருந்து தான் உன்னை நல்லாக்கி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து மருத்துவரோட வேலை இல்லை. அதை உணர மறுக்கிற சமூகம் திரும்ப வந்து சூழ்ச்சிக்கு பலியாகுங்கிறது இயற்கை. அந்த விழிப்புணர்வை மக்களிடம் நம்ம கொண்டு வர வேண்டுமே தவிர அந்த வேலையும் அந்த இயக்கமே பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு தவறான பார்வை. பிரபாகர் சொன்னீங்க அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய அணுகுமுறை சார்ந்து அவரால் இந்த அரசியலுக்குள்ள இருந்திருக்க முடியாது. ஏன்னா மனதிற்கு தப்புன்னு பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். ஆனா அரசியல ஒரு வகையான காம்ப்ரமைஸ் தேவைங்கிறது யதார்த்தம். அப்ப பெரியார் வந்திருந்தாலும் தோத்து போயிருப்பாருன்னு அப்படி பாசிங் ரெஃபரன்ஸ்ல அருள்மொழி சொல்லியிருந்தாலும் அது ஆழமான ஒரு கருத்து இருக்கு. என்னுடைய கேள்வி அதோட ஒட்டிதான் என்னுடைய கேள்வியும், அவர் அரசியல் அதிகாரத்துக்கு வரலைனாலும் அவரை தவிர்த்து விட்டு அவர் சொன்ன கொள்கைகளை தவிர்த்து விட்டு அரசியல் நடத்த முடியாதுங்கிற சூழல் அவர் உருவாக்கி இருக்காருன்றது ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா அந்த வகையில நான் ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பெரியார் வந்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இருந்திருக்கும். பெரியார் முதலமைச்சர், அண்ணா உள்துறை அமைச்சர், சம்பத் நிதி அமைச்சர், இப்படி ஒரு கேபினெட் வந்து ட்ரீம் கேபினெட்னு சொல்லுவாங்களே. அதுக்கப்புறமா பின்னால வரக்கூடியதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டீஜெனரேஷன் இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அடுத்தது சமூக சகோதரி ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இப்போ பெரியாரோடு வந்து கடவுள் மறுப்புங்கிறது அது மட்டுமே அவருடைய கொள்கை இல்லை. ஒரு பகுத்தறிவுங்கிறதுல அதுவும் ஒரு அங்கமா வச்சிருந்தார். கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, இப்படி எத்தனையோ பெண் விடுதலை, விதவை திருமணம்ங்கிறதுலாம் அந்த பகுத்தறிவு சார்ந்த ஒரு இதுதான் இருந்தது. இப்ப இங்க பேனல்ல என்ன சொன்னாங்க, அவர் நாத்திகர், கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிறாங்க. இப்ப பெரியார் மறுப்பாளர்னே எடுத்துக்கிடுவோம், அது வந்து தவறு கிடையாது. மறுப்பாளரா இருந்து மூட நம்பிக்கையை எதிர்த்தாருன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில நீங்க டிவியை போடுங்க, ஜோசியக்காரன் தான் வருது. அது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவங்களை கூப்பிட்டு அடுத்த எப்படி இருக்கும்னு கேட்கிற அளவுக்கு மூட நம்பிக்கைகள் வளர்ந்துருக்கு. அந்த இடத்துல தான் திரு ஆவடிக்குமாரோட அப்ப இது பெரியாரை குறை சொல்றதா அவருடைய வழித்தோன்றலை குறை சொல்றதா நான் அடுத்த விவாதத்தை எடுத்துட்டு போறேன். ரொம்ப சரியாகவே சொன்னார். கர்நாடகால
அதாவது கர்நாடகாவை பொறுத்தவரை பகுத்தறிவு இது போன்ற சீர்திருத்தவாதிகள் அதிகம் இருந்த பூமின்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரியார் பிறந்த மண்ணில் தொலைக்காட்சிகளில் ஜோசியம் வர்றதும் வார இதழ்களில் வர்றதும் இருக்கு. ஆனால் கர்நாடகாவில் அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. சமீபத்தில் தொலைக்காட்சிகளில் ஜோசிய நிகழ்ச்சிக்கு தடை விதிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பெரியாரிய கொள்கைகளை மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் அடுத்த கட்டத்திற்கு அதை கொண்டு செலுத்தாமல் அது வெறும் ஒரு கவர்ச்சி பொருளாக வச்சுட்டீங்களா? இல்லை, தந்தை பெரியாருடைய கொள்கைகள் என்பது சகோதரர் பிரபாகரன் சொன்னது போல அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது தான் அவருடைய கொள்கை. அதுக்கு அவரே விளக்கம் சொல்லியிருக்கார். அவருடைய வாழ்க்கையே அதுக்கான விளக்கம். ஏன்னா அவருடைய வார்த்தைகளே கடுமையாக இருக்கும். அந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலும் சமரசத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அவர் ஒரு கருத்தை சொன்னால் கூட அதை அடுத்துறவங்க ஏற்றுக்கணுமேன்றதுக்காக சொல்கிறது இல்லை, ஏற்றுக்க வைக்கணுன்றதுக்காக சொல்லுவார். ஆக அந்த வார்த்தைகளினுடைய வலிமை என்பது அடுத்தவர்களை துன்புறுத்தும். அந்த துன்புறுத்தல் தனக்கு எதிராக திரும்புன்றதெல்லாம் அவர் கவலைப்பட்டதில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் தான் நினைக்கிறது சரியானது, அதை சமுதாயம் கடைபிடிக்கணும்னு விருப்பப்பட்டார், அதை வலியுறுத்தினார், அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆக அந்த அரசியல் என்பது சமரசங்களுக்கு உட்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நடைமுறை நம்முடைய ஜனநாயகம் என்பது பெரும்பான்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. இந்த சூழ்நிலையில் ஒரு கொள்கை சார்ந்த முடிவை கூட சட்டத்திற்கு உட்பட்டு நடைமுறைக்கு கட்டுப்பட்டு தான் எடுக்க முடியுது. அப்போ இது முழுக்க முழுக்க தன்னுடைய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கையை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வந்துட முடியாது. சூழ்நிலைக்கு தக்கவாறு, தேவைக்கு தக்கவாறு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். அதை தந்தை பெரியாருடைய கொள்கைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஓரளவுக்கு வெற்றியும் நான் முடிச்சிடறேன், வெற்றியும் பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கு. அது சில குறைபாடுகள் இருக்கலாம், வழக்கு எத்தனையோ வழக்கு இருக்கு. வழக்கு இருந்தாலும் இந்தியாவில் 50% மேலே இருக்கக்கூடாதுன்றது அரசியல் சட்டம் சொன்னா கூட 69% நாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்றி செயல்படுத்தி வரோம். ஆக அதுக்கு காரணம் தந்தை பெரியாருடைய கொள்கைகள். அங்கதான் என்னுடைய கேள்வியும், அவர் பெரியாருடைய சிந்தனை என்பது ஒரு கடல் போன்றது. அது அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அமல்படுத்த முடியாது. அரசியல் துறைக்கு வந்தால் தன்னாலே அதை அமல்படுத்த முடியுமாங்கிற கேள்வி இருந்ததுனால தான் அவர் சமூகத்துறையோடு தன் பங்களிப்பை நிறுத்தி கொண்டு தனது வழித்தோன்றல் இதெல்லாம் செய்வாருங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அவர்களை வழிநடத்தக்கூடிய பணியை தன் இறுதி காலம் வரை பெரியார் செஞ்சுட்டு இருந்தார். எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஓரளவுக்கு அவர் சொன்ன விஷயங்களே அவரால் அமல்படுத்த முடிஞ்சது. ஆனால் அதற்கு பிறகான காலகட்டங்களில் ரொம்ப செலக்டிவா, அதுவும் இன்னும் சொல்ல போனா அது திமுக அதிமுக போட்டிக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 50% இருந்த இடஒதுக்கீடு பல விஷயங்களை சொல்றேன். 50% இருந்தது, 68 மாறி அதுக்கப்புறம் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அதை இந்தியாவினுடைய அரசியல் சட்ட அட்டவணையில் அது சேர்த்தது புரட்சி தலைவர் அம்மா. ஆக அதனுடைய நீட்சி தான் இது. அந்த கொள்கையில் செயல்படுத்தல நீங்க சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியாருடைய கொள்கைப்படி எழுத்து சீர்திருத்தத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை கொண்டு வந்தார். இன்னும் சொல்ல போனா அவருடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கூட அதை ஏற்றுக்கொள்ள, தினமணி ஏற்றுக்குச்சு. அரசு ஆணை வந்த உடனே அதை நடைமுறைப்படுத்தணும், தினமணி ஏற்றுக்குச்சு. ஆனா ஒரு சில பத்திரிகைகள் அந்த தந்தை பெரியாருடைய வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நடத்திய பத்திரிகைகள்ல கூட அது தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது, அதை ஏற்றுக்கல. இப்படி அது கால சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்துக்கு அரசியலுக்காக இவங்க கொண்டு வந்தாங்களேன்றதுக்காக ஏத்துக்காம எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால இது அரசியல் வேறு, தந்தை பெரியாருடைய கொள்கைகள் வேறு. தந்தை பெரியார் கொள்கையில் எந்த சூழ்நிலையிலும் அரசியலுக்காக எந்த கொள்கையும் அவர் வகுத்ததில்லை. அவருடைய கொள்கைகளை அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர அரசியலுக்காக அவர் கொள்கையை உருவாக்கவில்லை. வந்திருக்கக்கூடிய நண்பர்களிடம் சில கேள்விகள் இருக்கு, அதை எதிர்கொண்டு போகலாம். முதல்ல சத்திய தமிழன், உங்களுடைய கேள்வி யாருக்கு? திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கிட்டையுமே, அதாவது இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாங்க. இடஒதுக்கீடு நாங்கள் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு, இது உலகமயமாக்கலுக்கு முன்னாடி சரிதான். ஆனால் உலகமயமாக்கலை ஏற்றுற பிறகு அதன் தொடர்ச்சியாக தனியார் மையத்தில் தான் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு. அப்போது எந்த அடிப்படையில் எதுக்காக அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு இது பின்னோக்கி போகுது.
இப்போ 75 விழுக்காடு வந்து தனியார் மயத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போது தனியார் மயத்தில் வந்து இடஒதுக்கீடை பற்றி இன்னும் பேசவே இல்லை, விவாதத்துக்கே எடுத்துக்கல. அப்போது இது இன்னும் பின்னோக்கி தான் செல்லும். இந்த ஏற்றத்தாழ்வை வந்து இது சமன்படுத்துறதா தெரியல. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமான அந்த கேள்வி அவர் வைக்கிறார். இடஒதுக்கீடை வலியுறுத்தி காலகட்டம் அரசு துறை, அந்த தனியார் மயங்கிற கான்செப்ட் அவ்வளவு தூரம் எவால்வ் ஆகாத ஒரு பீரியட். ஆனால் அவர் அந்த காலத்திலையும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் அங்கேயும் இடஒதுக்கீடு வேணும், எல்லா இடங்களிலும் இடஒதுக்கீடு வேணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக நின்றிருந்தார். ஆனா அடுத்து வந்த திமுகவும் அதிமுகவும் தாராள மையத்தையும் தனியார் மையத்தையும் ரொம்ப எளிதா ஏத்துக்கிட்டீங்க, தனியார் துறை இடஒதுக்கீடுக்கு போதுமான போராட்டங்கள் நடத்தல அப்படின்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு கூட திராவிடர் கழகத்திலிருந்து தனியார் துறை இடஒதுக்கீடு கேட்டு வழக்குகள் போறதும் அறிக்கைகள் வர்றதும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இரு பெரும் கட்சிகளிடம் அதை பத்தின ஒரு பார்வை இல்லை, விவாதம் இல்லை என்ற கேள்வி. இல்ல திமுகவை பொறுத்தவரையில பல்வேறு பொதுக்குழுக்களிலும் செயற்குழுக்களிலும் மாநாடுகளிலும் தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு தேவை என்பது. ஆனால் அந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடு தேவை என்பதற்கு மத்திய அரசினுடைய அங்கீகாரமும் தேவைப்படுகின்ற காரணத்தால் அது கொஞ்சம் ஒத்தி போட்டிருந்துச்சு. அது முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியல அப்படிங்கிறது வேணால் ஒத்துக்கலாமே தவிர, ஆனால் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு தேவை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனியார் மயத்திற்கான எல்லா கதவுகளையும் திறந்து விட்டது. அது ரொம்ப எளிதாக உங்கள் கொள்கை கோட்பாடுகள் இன்னும் சொல்ல போனா சமதர்மம் சோசியலிசம் பேசின பெரியாரின் வழித்தோன்றல் சொல்லிவிட்டு தனியார் மையத்தை ரொம்ப எளிதா காலமாற்றத்தை ஏற்றுக்கொண்டீங்க, தவிர்க்க முடியாதது அப்படின்னு. இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டுல எல்லா மாநிலங்களிலையும் தவிர்க்க முடியாத அந்த உலகமயமாக்கலை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்ட அந்த உலகமயமாக்கலை தமிழ்நாடுங்கிற ஒரு தனி மாநிலம் மட்டும் தடுத்து நிறுத்திட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது வந்து தனியார் மயமாக்கலை ஏற்பது அல்ல. இன்னும் சொல்ல போனா பொது உடைமை தனியார்கிட்ட இருந்த பேருந்துகளை வந்து திமுக ஆட்சியில் தான் வந்துட்டு அதை அரசு உடைமையை ஆக்கி பண்ணி பார்த்துருக்கோம். மில் தொழிலாளர்களுக்கான போனஸ் போன்ற போக்குவரத்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது முதலாளிகள் வந்து அவங்களுக்கு எதிராக செயல்பட்ட போது நீங்கள் போனஸ் கொடுப்பதை முழுமையாக கொடுக்காத பட்சத்தில் மில்களை எல்லாம் தேச உடைமையாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும்னு அவங்கள தேச உடைமை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது திமுக என்பதையும் மறுக்க முடியாது. உங்களுடைய கருத்து? அதாவது 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்த பிறகு கூட இன்னைக்கும் வழக்குகள் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுபோலவே உலகமயம் தாராளமயம் வந்த பிறகு இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையாக அது வந்துட்ட பிறகு இன்றைக்கு அதில் வந்து நேரடியாக வந்து மாநில அரசாங்கத்துக்கு எந்த பங்கும் இல்லை, எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த கருத்தை வலியுறுத்துமே ஒழிய ஆனால் சட்ட ரீதியாக அதை வந்து எதிர்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு இந்த உலகமயம் தாராளமயம் இது வந்து எந்த கொள்கையில் மட்டும் இல்லை, எல்லா பொதுவான தமிழ்நாட்டுக்கு எதிரான பல பாதிப்புகளை தொடர்ந்து உருவாக்கிட்டு தான் இருக்கு. கொள்கை ரீதியாவே கேள்வி வந்து இந்த கேள்வி நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் திரு அவடிக்குமார். ஒன்று, பெரியார் அதற்கு எதிராக நின்றிருந்தார், ஆனா நீங்க தனியார் மையத்தையும் தாராள மையத்தை ஏத்துக்கிட்டீங்க ஏங்கிற ஒரு கேள்வி. அது கொஞ்சம் பெரிய லெவல்ல போகும். நான் என்னுடைய கேள்வி எப்படி பண்றேன்னா, சரி ஏற்றுக்கொண்டீர்கள், காலமாற்றத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், மத்திய அரசு வலியுறுத்தலை தனியார் துறை இடஒதுக்கீட்டை ஏன் வலியுறுத்தவில்லை? நீங்க அரசுகளா இருக்கும்போது அதுக்கான முயற்சிகளை எடுக்கல. கேள்வி எனக்கு புரியுது. இந்த தாராளமயம் உலகமயம் கொள்கையை நாங்க மட்டும் இல்லை, நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க என்ன அரசாங்கம் நாங்கள் நடத்துறதுனால அதை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் ஆளுகின்ற மாநிலங்கள் கூட ஆண்ட மாநிலங்களில் கூட இந்த கொள்கையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து சட்டம், இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் எதிரான ஒரு நிலையை எடுக்க முடியாது. தனியார் துறை இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். இப்போ குறைந்தபட்சம் நீங்க போடுற சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய தொழிற்சாலைகள்ல கூட இதை வலியுறுத்துற முயற்சிகள் செஞ்சிருக்கலாம். இல்ல உங்க கட்டுப்பாட்டு கீழே கூட பல தனியார் நிறுவனங்கள் இது ஒரு சட்டமாக்க முயற்சி செஞ்சிருந்திருக்கலாமே. தனியார் நிறுவனங்கள்ல வந்து அவங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற பொழுது இதை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. வேலை வாய்ப்பு அலுவலகங்களிலிருந்து அவங்க கேட்க சொல்ல அந்த விகிதாச்சாரப்படி தான் இன்னைக்கு ஆட்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் இந்த உலக தனியார் முதலாளிகளும் உலக நிறுவனங்களும் இந்த தாராளமய கொள்கையின்படி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுகின்ற பொழுது அதில் எந்த இடத்துலையும் இந்த கொள்கையை வலியுறுத்துகின்ற சரத்து நிச்சயமாக இல்லை. அதனால் இதை வந்து ஒரு சட்டம் போட்டு அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. மத்திய அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும். ஆக மத்திய அரசாங்கம் இதை செய்ய வேண்டும், கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் அதை வலியுறுத்த முடியுமே ஒழிய அதை செஞ்சிட்டு இருக்கோம். எனவே இதை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தணுன்றதுல உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டம், இந்தியாவினுடைய சட்டம் அதுக்கு அனுமதி தரல. சரி, அடுத்த கேள்வி ரஞ்சித்.
யாருக்கு உங்களுடைய கேள்வி? இது எல்லாருக்கிட்டையும் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் முன்னாள் மறைந்த தலைவர்களை இன்னும் நம்ம வந்து அவரோட புகழ்களை நம்ம இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் இது போன்ற இப்போ இருக்க தலைவர்களை பற்றி பேசுவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? திரு பிரபாகர், ஐகான்ஸ் இல்லை, போன ஜென்ரேஷன் ஐகான்ஸ் அவங்கெல்லாம், அவங்களை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க, நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் யார் ஐகானை பார்க்கும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் ஒன்று, அதாவது உண்மையில் பார்க்க போனால் நாமளாவது இந்த அளவுக்கு தந்தை பெரியாரையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் நினைச்சு பார்க்குறோம். அவருடைய கொள்கைகள் இன்னைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தாக்கம் நாட்டில் இருக்கு. ஆனால் பல தலைவர்கள் பல மாநிலங்களில் பல நாடுகளில் ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்னைக்கு இது கூடுதலாக இல்லைன்னு வேணா வருத்தப்படலாம ஒழிய நாம வந்து இதை மறந்துட்டோம் சொல்றது கேள்வி. ரொம்ப சொல்வது இவங்கெல்லாம் போன தலைமுறை தலைவர்கள், என் தலைமுறைக்கும் எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இது போன்ற தலைவர்கள் ஏன் இல்லை? எல்லா தலைவர்கள் மீது விமர்சனங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. எல்லா காலகட்டங்களிலும் பெரியார் மீது அப்பழுக்கற்ற ஒரு இது இருக்கு, எம்ஜிஆர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் அவர் படத்துக்கு முன்னாடி சூடையத்தி கும்புற அளவுக்கு பக்தர்களாக பல மக்களை பார்க்கிறோம். இப்படி தலைவர்களை எங்க தலைமுறையில பார்க்கலன்னு ஒரு இளைஞர் கேட்கிறார். எல்லா காலகட்டங்களிலும் தலைவர்கள் அந்த சூழ்நிலைகள் தான் உருவாக்குது, அந்த சமுதாயத்தினுடைய தேவை தான் உருவாக்கும். அந்த உருவாக்கப்படுகின்ற தலைவர்கள் அவர்கள் காலகட்டங்களில் அவர்களுடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய சேவை, அதுதான் இந்த நிலையை உருவாக்குது. அந்த வகையில் தந்தை பெரியாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் காலத்தால் மறக்கடிக்க முடியாத ஒரு தலைவர்களாக இருந்திருக்காங்க. அதுதான் இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு இளைஞர் ஏக்கமான உங்களுடைய ஒரு தலைவனுக்கு ஒரு இலக்கணம்னா அவனுக்கு கீழே எத்தனை அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறாங்கிறதும் ஒரு பார்க்கணும். நிச்சயமா தலைவர்கள் இன்னைக்கு இருக்கு. இப்ப பெரியாருக்கு கீழே வந்த தலைவர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. அதே மாதிரி புரட்சித் தலைவருக்கு கீழேயும் முகம் தெரியாத ஆளுங்களை எல்லாம் அவர் வந்து முன்னிறுத்தி வெளிச்சத்தை கொண்டு வந்தார். நம்ம முத்துசாமி, பொன்ன NKKSSR, ஹுக்கம் சந்த், அறந்தாங்கி திறன், எத்தனையோ பேரை உருவாக்குனாங்க. இது ஒரு அளவுகோல். அது மாதிரி அண்ணா வந்து தம்பிகளை புகழ்ந்த மாதிரி வேற எந்த தலைவனும் புகழ்ந்தது கிடையாது. அவங்களுக்கு வந்து தங்கள் மேல அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அடுத்தவனை வளர விட்டா நமக்கு வந்து ஆபத்துங்கிற ஒரு எண்ணமே இல்லை. இன்னைக்கு அந்த சூழ்நிலை அதுக்கப்புறமா இல்லை. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம், அதாவது எந்த தலைவனுமே தன்னெழுச்சியா உருவாகணுமே ஒழிய யாரும் உருவாக்க முடியல. அப்படி இல்லை. இன்றைய இளைஞனுடைய மனநிலையில நான் பேசுறேன். காமராஜர் இருந்த போது அவர் சட்டைப்பையில இவ்வளவு பணம் இருந்தது அப்படின்னு வாட்ஸ்அப்ல படிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறான். அப்படி ஒரு தலைவரை கண்ணால பார்க்க முடியல என்ற ஏக்கம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. முயற்சியில் ஈடுபடலாமே, ஒவ்வொரு இளைஞரையும் அதுக்கான முயற்சியில் தலைமுறை உருவாக்கலாம். இன்று ஏன் இல்லைங்கிற கேள்வி, அதுக்கான பதில் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உமாபதி, உங்களுடைய பதில். இல்ல, தந்தை பெரியாரை அவர் வாழ்ந்த காலம் அது அவருக்கான அந்த வாய்ப்புகளை கொடுத்தது. அவருடைய சாதனை அது இமாலய சாதனை. அவருடைய நீட்சியாக பேரறிஞர் அண்ணா இருந்தார். அண்ணாவினுடைய நீட்சியாக அடுத்த நிலையில் தலைவர் கலைஞர் இருக்கார். கலைஞருடைய செயல்பாடுகளை சாதாரணமாகவும் குறைச்சு மதிப்பிட முடியாது. பெரியாரினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் தலைவர் கலைஞருக்கு ஈடு இணை அவர் மட்டும்தான். அதாவது அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி அங்கீகாரத்துக்கு கொடுத்த அந்த செயலை செய்து வந்த போது அதற்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அற்புதமான சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை என்கின்ற உன்னதமான சட்டம், இன்னும் சொல்ல போனா வந்து பெரியார் சமத்துவ சாதி மறுப்பும் சாதி மறுப்புக்காக சமத்துவ பெரியார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். அவர் கேட்பது பெரியாரை நான் ஏத்துக்கிறேன், ஆனா நான் ஜெனரேஷன் வைஸ் பாக்குறேன். அவர் போன ஜெனரேஷன் தலைவர். நான் ஒரு பதில் சொல்றேன் அவருக்கு. அதாவது பெரியாரை போன்ற தலைவர்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் உருவாக மாட்டார்கள். நம்ம இந்திய வரலாற்றில் வந்து புத்தர், திருவள்ளுவர், வடக்க வந்து அண்ணல் அம்பேத்கர், தெற்கே வந்து தந்தை பெரியார், இவங்க எல்லாமே வந்து நீங்க ஒரு 2000-3000 ஆண்டு வரலாற்றை எடுத்து பார்த்தா இப்படி தனிப்பட்ட தலைவர்களாக இருப்பார்கள். கார்ல் மார்க்ஸ் இருந்தா அவர் ஒருத்தர் தான், லெனின், மாவோ, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில இப்படி ஒருத்தர் இருந்தாரா, கன்ஃபியூஷியஸ் மாதிரி அடுத்தது அவருடைய ஃபாலோவர் இருந்தாரா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம தேடவே கூடாது. நமக்கு நம்ம ஆசிரியர்களே இன்னைக்கு வந்து எத்தனை பேர் முன்னுதாரணங்களாக இருந்திருக்காங்க, இருக்க முடியுது, ஆனாலும் இருக்கிறார்கள், அவங்களே இருக்கிறாங்க, அவங்கள நம்ம தேடி தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எம்ஜிஆரை போன்ற தலைவர்கள் அரசியல் தலைவர்கள். பெரியார் அவர்கள் சொன்னதை வரிசையாக ஒவ்வொரு ஆட்சியும் அவங்களால முடிஞ்சதை அவங்க வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
இதுல இன்னொன்னு பிரபாகரன் அவர்கள் கேட்ட மாதிரி அரசியலுக்கு மட்டுமே வந்து இதெல்லாம் செய்திட முடியாது. தந்தை பெரியாரை போன்ற தலைவர்களுடைய சிந்தனைகள் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆசிரியர்களால் இருக்க முடிவதில்லை ஆனா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருக்க முடியலங்கிறனால ஒரு ஐக்கானை பார்த்து பெருமைப்பட்டுட்டு அவர் போல்னு பேசிட்டு போயறதுனால அது போன்ற தலைவர்கள் உருவாகலன்னு எடுத்துக்கலாமா? இப்ப நீங்க கால் மார்க்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக லெனின், ஸ்டாலின் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஃபெடரல் காஸ்ட்ரோ, சேகுவேரான் ஒரு பக்கமும், இப்படி ஒரு அந்த தத்துவங்களை எடுத்துக்கொண்டு போக தலைவர்களாக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. அது மாவோ வரை நீளுது, அங்க ஹோசிமின் வரைக்கும் போகுது. இங்கு அவரை பற்றி பேசுவது பெரியார் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்கையோட நம்ம நின்றுறோம். அடுத்த தலைமுறை என் பேரை சொல்லி நாமம் வாழ்கன்னு சொல்ற மாதிரி தலைவர்கள் இல்லையா? புகழ் பாடுவது ஒரு காலத்திலும் பயன்படாது. புகழ் பாடுவது பயன்படாது. அதே போல சட்டங்களை போடுவதனால மட்டும் நாம் வந்து அதை சாதித்து விட முடியாது. சமுதாயத்தில் அந்த சிந்தனைகளை பரப்பும் பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக அதை எடுத்து செல்கிறவர்கள் உருவாவாங்க. இது இங்க ஆனா ஒரு 30 ஆண்டுக்குள்ள இன்னொரு தலைவர் வந்தாரு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆகவே அந்த தலைவனுக்கான தேவை இருக்குன்னு தான் நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக பெரியாருக்கான தேவை இருக்கும் போது அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவனுக்காக தேவை இருக்கின்றது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தானே. அதுக்கு வந்து ஒரு தத்துவம், ஒரு தலைவர் அப்படிங்கிறது உருவான பிறகு அதை நாம் ஒவ்வொருவரும் தான் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அதற்கான கூட்டு பொறுப்பு. இப்போ ஒரு சின்ன சிந்தனை மாற்றம் சொல்றேன். இப்போ அரசு வந்து சுயமரியாதை திருமண சட்டம் போட்டது, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம்ன்ற சட்டம், இவை மட்டுமல்ல, பெண்களுக்கு, கிராமப்புற பெண்களுக்கு நகரத்துல இருந்து வந்து படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. எப்படி இது வந்து இந்த சிந்தனை வேற மாநிலங்கள்ல இப்படி இருக்குதா? அடுத்தது இந்த வெள்ள பாதிப்பு வந்த போது இளைஞர்கள் இறங்கி வேலை செஞ்சதை பார்த்தோம். வேலை செய்யும் போது அவங்க முக்கியமா அடிப்படை தேவை பொருட்கள்ல என்னத்தை சேர்த்தாங்க? பெண்களுக்கான மாதவிடாய் நாப்கினை சேர்த்தாங்க. இது வந்து வேற மாநிலங்கள் எத்தனையோ இடங்கள்ல பேரிடர் நடந்திருக்கு. இந்த ஒரு பக்குவமும் அறிவும் இது வந்து வெறும் சட்டம் போட்டு மட்டும் வராது. இந்த சிந்தனைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் பேசப்படணும், அங்கீகரிக்கப்படணும், அதான் அடுத்த தலைமுறை கொண்டு போகும்னு சொல்ற அதே வேளையில தமிழகம் கௌரவ கொலைகள நம்பர் 1 மாநிலமா இருக்கு. கண்டிப்பா இது ஏன் நிகழுதுன்ற ஆய்வும் தேவைப்படுது இல்ல? கண்டிப்பா. நீங்க எப்பவுமே வந்து ஒரு கருத்து ஒரு உச்சத்திற்கு போகும் பொழுது அதனுடைய எதிர்கருத்து வந்து மிக வேகமாக தாக்கும். அதுல வந்து நம்ம அசரவே முடியாது. அது இதை விட வேகமாக சூறாவளியை போல தாக்கும். அந்த நேரத்துல தான் பெரியாரின் கொள்கை தேவை என்னங்கிறத இந்த இயக்கங்கள் மட்டும் அதுக்கு பத்தாது. இதை பெரிய மக்கள் இயக்கமாக நம்ம கொண்டு போகணும். பெரியாரை மக்களிடம் வந்து பதிய வைக்கணும். நீங்க பெரியாரிலிருந்து விலக விலக நாட்டுல வந்து சேரிகள் எரிவது, கிராமங்கள் எரிவது, கௌரவ கொலைகள் நடப்பது, இதெல்லாம் நடக்கும். அப்போ ஆணவ கொலை சரியான வார்த்தை. கௌரவ கொலை சொல்றத ஆணவ கொலைங்கிறது பொருத்தமான வார்த்தை. அது ஜாதி கொலை, அது ஜாதி கொலை, ஆணவ கொலை. இதுல இதெல்லாம் முன்னெடுக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பெரியார் மீது விமர்சனம் வைப்பாங்க, பெரியாரிடம் இருந்து மக்களை அந்நியப்படுத்துவாங்க. இப்படிப்பட்டவர்களை நம்ம வந்து அடையாளம் கண்டு மக்களை முதல்ல நல்ல ஐகான்கள், நல்ல தலைவர்களை காட்டுறதுக்கு முன்னால ஆபத்தானவர்களிடம் இருந்து நம்ம அடையாளம் காண வேண்டியது முக்கியமான வேலையாக. யதார்த்தமான கால தேவை சொல்றீங்க. தினேஷ், உங்களுடைய கேள்வி யார்? திராவிட கழகம் மேடம். மைக் கிட்டத்துல வச்சு. பெரியாரோட சீர்திருத்த சிந்தனைகள் எல்லாமே உலகளாவியது. அவரை வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி காரல் மார்க்ஸ், மாவோ இல்லை இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் போல உயர்த்தி பிடிக்காம பெரியாரினாலோ இல்லாது திராவிட கழகம் அப்படின்னாலோ கடவுள் மறுப்புங்கிற ஒற்றை பிம்பத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களோ ஒரு எண்ணம் வருது. இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தூய் உயர்த்தி பிடிச்சிருக்கணும் இல்லையா அவரை? உண்மைதான். அதாவது இதில் வந்து நம்ம கொஞ்சம் கால தாமதம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நானுமே வந்து ஒத்துக்கிறேன். இது இப்போ அண்மை காலமாக தான் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நாம் வந்து இந்த மொழிபெயர்ப்புகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறது. அதாவது பல மனிதநேய அமைப்புகளோட நம்ம வந்து தொடர்பு கொண்டு இன்னைக்கு வந்து உலக மனிதநேய அமைப்பு இருக்கு, அவங்களுடைய மாநாடுகள் வந்து இங்கே இந்தியாவில் நடக்கும்போது அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. இப்படி ஒரு மாநிலம் இருக்கு, இங்கே வந்து ஒரு நாத்திகம் பேசுகிற, பகுத்தறிவு பேசுறதுக்கு இவ்வளவு குடும்பமாக வர்றாங்க. இது வந்து இங்கிலாந்துலேயோ ஜெர்மனிலேயோ நார்வேலையோ கூட எங்களால் இந்த மாதிரி நடத்த முடியாது அப்படின்னு அவங்க இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து அவங்கள இந்த பக்கம் வரவழைச்சிருக்கிறோம். அதே போல் தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள் மிக குறிப்பாக 2 புத்தகம் உலகளாவி அவங்க படித்தா இவருடைய மேதமையை புரிந்து கொள்ளக்கூடியது வந்து இனி வரும் உலகம் அப்படிங்கிறது, பெண் ஏன் அடிமையானாள். அந்த 2 நூல்களை ஆங்கிலத்தில் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கோம். அடுத்து வந்து ஸ்பானிஷ் மொழியில்
அது வெளியிடப்படுகிறது. ஹிந்தியில் நிறைய மொழிபெயர்ப்புகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம தொடங்கி இருக்கணும். ஆனால் வந்து தாமதமாக வேணும். தொடங்கி இப்போ வந்து அந்த பணிகள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குறை வந்து சீக்கிரத்தில் நிறையாகும், நிவர்த்தி செய்யப்படும்ங்கிறத நான் வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். கேள்விக்கு ரெண்டு திராவிட கட்சிக்காரன் 2 பேர்ட்டையுமே நான் கேட்கணும். தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையாக இருக்கட்டும், இல்லை சாதிய மறுப்பு கொள்கையாக இருக்கட்டும், ரெண்டையுமே 2 திராவிட கட்சிகள் சிதைச்சதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. காரணம், ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அமைச்சர் பெருமக்கள் தரையில் உருண்டு பிறண்டு மொட்டை அடித்து பால் காவடி தூக்கி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒன்று இது மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலையும் சரி, பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலையும் சரி, சாதியம் பார்த்து தான் அவங்க சீட்டே கொடுக்குறாங்க. இது ரெண்டுக்கும் எனக்கு சரியான விளக்கத்தை சொல்லு. திரு உமாபதி, அதாவது இல்லை அவர் சொன்னதில் அந்த பகுத்தறிவு தொடர்பான அல்லது இந்த உருண்டு பெறல்றது இதுக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. அதில் இல்லை. ஆனால் இந்த இதை பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திமுகவுடைய இப்ப இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் எல்லாமே கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல, திமுக தொடங்கும் போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற முழுமையான கடவுள் மறுப்பிலிருந்து சற்றே விலகி நின்றுதான் ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்கும் போது அரசியல் தேவைகளுக்காக வெகு மக்களினுடைய வாக்குகள் வாங்க வேண்டிய நிலையில இருந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்சியை தொடங்கும் போதே பேரறிஞர் அண்ணா தொடங்கும் போதே வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். நான் கோயிலுக்கு பிள்ளையாரையும் வணங்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்கிற நிலையில் தான் பெரியாரினுடைய நிலை இருந்தது, அண்ணாவின் நிலை இருந்தது. அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் முதல் கொண்டு பேராசிரியர் முதல் கொண்டு எல்லாரும் தளபதி ஸ்டாலின் வரை எல்லோரும் இன்றைக்கு கடவுள் மறுப்பாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது மறுப்பில்லை. அது அவங்களுக்கு கீழே இருக்கிறீங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா, அது அவர்களுடைய உரிமை. சரி, அவரது ஜாதி பார்த்து பெரும்பான்மையான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதி கடந்த பல இடங்களில் வந்து பொது நிலங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கூட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகளை கொண்டு நாங்கள் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறோம். தவிர்க்க முடியாமல் சில இடங்களில் வந்துகிட்டு அந்த மாதிரி அமைஞ்சும் விடுகிறது. அது பார்த்து தாங்கிறதல்ல, அதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. திரு ஆவடிக்குமார், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மத சுதந்திரம் இருக்குது. அவங்களுடைய விருப்பம் சார்ந்து அவர்கள் யாரை வணங்கணும் யாரை வணங்கக்கூடாதுன்னு ஒரு கட்சியோ இல்லை ஆட்சியோ கட்டளை பிறப்பிக்க முடியாது. அது அவர்கள் உரிமை சார்ந்த பிரச்சனை. தந்தை பெரியாரை கூட ஏன் கடவுள் மறுப்புக்கு போனாருன்னா, இந்த ஜாதிகளை உற்பத்தி செய்கின்ற அந்த கடவுள் தேவையில்லைன்னு தான் தந்தை பெரியார் அந்த முடிவு அவருடைய அந்த கருத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் என்னன்னா, இந்த ஜாதிகளை இந்த கடவுள் உருவாக்குவதால் அந்த கடவுளை நான் மறுக்கிறேன்னு சொன்னார். அதே நிலை தான் இன்றைக்கு அவர்களுடைய விருப்பம் சார்ந்த இது மத வழிபாட்டில் வந்து அரசாங்கமோ கட்சியை தரையின்றதில்லை. ரெண்டாவது, தந்தை பெரியாருடைய அத்தனை கொள்கையினையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி ஆட்சிக்கு வருகின்ற 67 வரை தந்தை பெரியார் அண்ணாவையே ஏற்றுக்கிட்டதில்லை. ஆனால் அண்ணா எப்பவும் சொன்னார், நான் கொண்ட தலைவர், நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று. அவர் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை அவர் கொள்கை ரீதியாகவும் தன்னுடைய நடத்தையின் வழியாகவும் தந்தை பெரியாரை மட்டும்தான் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் வாழ்ந்தார். ஆக அவர் தந்தை பெரியார் அண்ணாவினுடைய அரசியல் போக்கை தந்தை பெரியார் எப்பவும் ஏற்றுக்கிட்டதில்லை. ஆக தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் கடுமையான வார்த்தைகளில் அதை வெளிப்படுத்தினார். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு கூடியவர்கள் பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் அதை சமரசப்படுத்தி தான் அண்ணா வந்து ஏத்துக்க வச்சாரு, ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஃபாலோ பண்ணலங்கிறதுக்காகவே பெரியாரை விட்டுவிட்டார்கள். பெரியார் இன்றைக்கும் அவருடைய கொள்கைகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றன. இனியும் வரக்கூடிய காலங்களில் அவருடைய கொள்கை தான் ஆளும். நான் முடிச்சிடுறேன். இன்னொரு அவருடைய கேள்வி இல்ல, அது அவர் சொன்ன பொது தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது தலித் எழுமலை என்கின்ற ஒரு
அட்டவணை இனத்தின் வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற வச்சோம் பொது தொகுதியில். இன்னைக்கும் பல்லாவரம் வந்து ஒரு பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில் ஒரு அட்டவணை இனத்தை சார்ந்த தன்சிங் தான் வேட்பாளர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திலோட மாவட்ட செயலாளர் சிறுனியம் பல்ராம ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அதில் அந்த பொறுப்பில் இருக்கார். ஆக நாங்கள் எந்த காலத்திலையும் கட்சி ஜாதியை பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது இல்லை. நாங்கள் எங்கள் கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு உரிய வாய்ப்பை தந்திருக்கோம். என்னுடைய கேள்வி திமுகவின் திரு உமாபதி அவர்கிட்ட. அதாவது அண்ணா திமுக வந்து ஆரிய கொள்கைக்கு அடிமைப்பட்டு நாளாச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திமுக தான் வந்து பெரியாருடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு திமுகவோட வாரிசு கருணாநிதினா அவரோட வாரிசு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா திமுகவில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்காரு, 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெரியாருடைய கொள்கை என்ன இதுதானா? அதாவது இந்துக்களாக இருக்கவங்கள இந்துக்களாகவே வச்சிருக்கணும், அந்த மூட நம்பிக்கையுள்ளே வச்சிருக்கணும். அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? 10 விழுக்காடு இந்துக்கள் மட்டும்தான், திமுகவும் பாஜகவும் வித்தியாசமா? இல்லை இல்லை இல்லை, இது இதில் யார் இருக்கிறாங்க யார் இல்லைங்கிறது இல்லை. இருக்கிறவங்களை வந்து எப்படி இந்த நாடு எப்படி அடையாளம் காணுது? இந்துக்களாகத்தான் அடையாளம் காணுது. இதுக்கு இன்னும் வேற இந்த இந்து என்று சொல்லாதே, இழிவை தேடி கொள்ளாதே என்பது தந்தை பெரியாருடைய கொள்கை. அதுக்கு நாம் போகணும். அதுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும். அந்த அளவுக்கு இன்னும் இது வரல. ஆனால் அதே சமயத்தில் இருக்கிறவங்களை யாருன்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஏன் அவங்க அங்கே போனீங்க இங்கே போனீங்க, ஒரு கோயிலுக்கு அந்த ராமானுஜரனுடைய திருக்கோட்டிய நம்பியினுடைய இதை பற்றி பேசும்போது அந்த இடத்துக்கு போன இடத்துல அந்த கோயிலுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுடைய தளபதிக்கு வந்த நேரத்தில் ஏன் அங்கே போனீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கடவுள் முழுக்க கடவுள் மறுப்பு அல்லங்கிறத நாங்கள் முதல்ல சொல்கிறோம். முழுக்க ஆவது தந்தை பெரியாரினுடைய சமத்துவ கொள்கை, சாதி மறுப்பு, சமூக நீதி, பெண்ணடிமை ஒழிப்பு, இந்த மாதிரியான ஏராளமான பகுத்தறிவு, சுயமரியாதை எல்லாம் தான் இருக்குது. இதில் வந்துட்டு இது எல்லாத்தையும் விட்டு போட்டல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், திமுகவினுடைய ஆட்சி அமைகின்ற நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்கின்ற நேரத்தில் உளமாற உறுதி கூறுகிறேன்கிறவங்க தான் அதிகம். கடவுளறிய நான் உரிமை உரியன் என்று சொல்லுபவர்களை பார்க்க முடியாது. அந்த இடத்துல நான் இது பண்ணிக்கிறேன். உங்களுடைய கேள்வி அஜய் யாருக்கு? அருள்மொழி அவர்களுக்கு. ஆமாம், பெரியாரோட கொள்கைகள் அவர் பண்ணதெல்லாம் வந்துட்டு யாராலையுமே பண்ண முடியாது. விதவைகளுக்கு மறுமணம், அப்புறம் பெண் விடுதலை எல்லாமே வந்துட்டு அவர் பாடுபட்டார். ஆனால் அவருமே சரி, அவரோட கட்சிக்காரங்களும் சரி, அதை கொஞ்சம் பலவந்தப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பலவந்தப்படுத்துறதுன்னா அதை வந்து ரொம்ப ஒரு பகிரங்கமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களை கட்டாயப்படுத்துறாங்க. அதை சொல்லலை. நீங்கள் வந்துட்டு கடவுள் மறுப்பு அதெல்லாம் சொல்லும்போது வந்துட்டு எதுக்கு பிள்ளையார் சிலையை உடச்செல்லாம் சொல்லணும்? நீங்கள் அப்படியே சொல்லலாம். அதாவது அவ்வளோ அழுத்தமாக சொல்லும்போது வந்துட்டு மற்ற சமுதாயத்துக்கு மேல் கோபம். அதாவது சில பிரச்சாரம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வலிமையாக ரொம்ப மற்றவங்களை வந்து கோவப்படுத்துற மாதிரியோ அல்லது வருத்தப்படுத்துற மாதிரியோ பிரச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது வந்து 2. ஒன்று வந்து தந்தை பெரியார் நடத்தி காட்டிய பிள்ளையார் சிலை உடைப்பு. அது என்ன காரணம்னு சொன்னா, இப்போ எல்லா சிலையும் கோயிலெல்லாம் சிலையே இருக்கக்கூடாதுன்னு பெரியார் சொல்லலை. கோயில்களில் இருக்கிற சிலைகளை எடுத்தும் உடைக்கல. இப்போ வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா, இப்போ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா எங்க இருக்கிறான் ஹரி எங்க இருக்கிறான்னு பிரகலாதன் பாடுறார், இரணியன் பாடினார்னோன்னு இதோ தூணை உடைச்சிக்கிட்டு கடவுள் வந்தாரு. அப்ப பெரியார் சொல்றாரு, நான் உடைக்கிறேன் கடவுளை வர சொல்லு அப்படின்னு. அவர் காசு கொடுத்து செய்த பிள்ளையார் பொம்மையை தான் உடைச்சாரே தவிர கோயிலுக்குள்ள இருந்து ஒருத்தர் கும்பிடுறதை கொண்டு வந்து போட்டு உடைக்கல. அதே மாதிரி ராமன் படத்துக்கு செருப்பால் அடித்ததுங்கிற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அது சேலத்துல மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் நடக்கும்போது அந்த ஊர்வலத்தில் இந்த ராமாயண காட்சிகள் அது வந்து ஆபாசமானது, நமக்கு பொருத்தமில்லாது. அந்த படங்கள் வந்து ஊர்வலத்துல வருது. அப்ப அந்த ஊர்வலத்தின் மீது அங்க இருந்து ஒருத்தர் வந்து செருப்பை தூக்கி போடுறாரு ஊர்வலத்துல வந்தவங்க மீது. அந்த செருப்பை எடுத்து அவங்க அந்த படத்தை அடிச்சாங்க. இந்த போட்டோ வந்து ஏன்னா வந்து அந்த ஊர்வலம் நடக்கும் பொழுது அதுல முன்னால போயிட்டு இருந்தவர் என்னுடைய தந்தையும் அந்த ஊர்வலத்துல இருந்தவங்க. அந்த காட்சியை வச்சு இவங்க ராமனை செருப்பால் அடிச்சவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம். தனக்கு இருக்கிற புரிதலை கேட்கறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரியார் ஆணித்தரமாக சொன்னார் அப்படின்ற புரிதல் அந்த காலகட்டங்களில் தேவை. ஏன்னா அப்போ மூடநம்பிக்கை அதிகம், சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் அதிகம். ஆனா இன்றைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைன்னு நினைக்கிறோமா இல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறோம்? இல்ல, இப்ப அவர் சொல்றத நீங்க சொல்ற பார்வையில பார்க்கும் பொழுது அந்த பிரச்சார உத்திகள் அப்படிங்கிறது காலத்திற்கு ஏற்ப மாறணும். காலத்திற்கேற்ப இப்போ வந்து மாற்றிக்கொண்டேதான் இருக்கிறோம். அதே மாதிரியாக பேசுவது அப்படிங்கிறது அவருடைய வயசு, அனுபவம், அவருடைய வாழ்க்கையினுடைய பட்டறிவு, அதுல அவங்க சொல்லக்கூடிய சில சொற்களை வந்து நம்ம சாதாரணமாக
போய் தெருவில் நின்று பொதுக்கூட்டத்துல நின்று பேசும் பொழுது அதே மாதிரியாக அது கேட்கப்படாது. அப்படி இருந்தா அதை வந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஒரு இது என்னன்னா, அது கடவுள் மறுப்புங்கிறத ஒரு கருத்து போராட்டமாக கொண்டு போகாம ஒரு உணர்ச்சி போராட்டமாக கொண்டு போயிட்டோங்கிறது ஒரு அங்க ஒரு சர்க்கிளாக அதை பார்க்கலாம். கடவுள்ங்கிறது அது ஒரு உயர்ந்த நிலையில கொண்டு போயிருக்கணும். டிபேட் ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட்டா இருக்க வேண்டியது ஒரு கிண்டல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த அளவுக்கு போனதுனால தான் நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாற்றமே வந்துச்சு. நீங்க போதுமான நேரத்துல பேச முடியல. கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னது எப்படி கிண்டலுக்குரியதாகும்? இல்ல இல்ல, அது கிண்டலுக்குரியதாகும். அந்த புராணங்கள் போதுமான நேரம் இல்லாதனால அந்த இரண்டு ஆளுமைகள் பற்றி பேச நிறைய நேரம் தேவை. ஆனா நமக்கான நேரத்துல போதுமான அளவு பேசியிருக்கேன்னு நம்புறோம். நிகழ்ச்சியில் கலந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு மக்கள் மேடை அமர்வில் சந்திக்கலாம்.